ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் இந்த நெற்பவள செடி தான் பார்க்குறோம். இது ஆங்கிலத்தில் ஜாப் டியர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஜாப் டியர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த நெற்பவள செடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரிதான ஒரு முத்து நம்மளுக்கு கிடைக்கிது. இது பவளம் போல் நல்லா பலன்னு இருக்குது பாருங்கள். முத்து மாதிரியும் இருக்குது. கடலில் தான் முத்து எடுப்பாங்க. அதே மாதிரி செடியில் கிடைக்கிற ஒரே முத்து இந்த நெற்பவளம் தான். இந்த செடி வந்து ஒன்று வச்சாலே பக்க கணுக்கள் மூலமாக அதிகமாக வந்து ப்ரொபகேஷன் ஆகும், ஈஸியாக வளரும். நான் வந்துட்டு விதை போட்டு இந்த சம்பங்கி செடி கூடவே வளர்ந்துருச்சு. இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. இயற்கையாகவே இந்த நெற்பவளத்தில் வந்து ஹோல்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து மாலையாக கோர்த்து எல்லாருமே போட்டுக்கிறாங்க. இது வந்து ஆன்மீக ரீதியாக பயன்பாட்டுக்கு உள்ளது. இதிலே இன்னும் 3 ரகம் இருக்குது. இந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா சாம்பல் நிறம், ஒயிட் கலர் அந்த மாதிரிலாம் இருக்குது. பச்சை கலர் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்புறம் மஞ்சள் நிறமாக மாறும். ஒயிட்டு, பிளாக்கு, சாம்பல் 3 நிறத்தில் கிடைக்குது. இந்த அற்புத நெற்பவள செடியை வந்து இப்போ எல்லாருமே வந்து வளர்த்துட்ருக்குறாங்க. அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான செடி இது. சூப்பராக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. இந்த மணிகள்லாம் இப்போ நான் ஹார்வெஸ்ட் எடுத்து மாலையாக கோக்க போகிறேன். அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ரெடி ஆகிடும். சீக்கிரமாகவே இந்த செடி வளர்ந்துடும். இது வந்து விதையாகவும் நமக்கு பயன்படுறதுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ.